சக்கரவர்த்தி அக்பர் அவர்களுக்கு வெற்றிலை போடும் பழக்கம் இருந்தது. அதிலும் குறிப்பாக சவுக்கத் அலி என்பவன் தயாரிக்கும் பீடா அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அவன் தயாரிக்கும் பீடா பற்றி அவனிடமே அவர் அடிக்கடி புகழ்ந்து பேசுவதுண்டு. அந்த சமயங்களில் சவுக்கத் அலி அக்பருக்கு சலாம் செய்துவிட்டு, பீடா தயாரிப்பது எனக்கு கைவந்த கலையரசே, என்னுடைய 8வது வயது முதல் இந்த தொழிலை நான் செய்து கொண்டிருக்கிறேன். சக்கரவர்த்தியான உங்களுக்கு பீடா தயாரித்து கொடுப்பதை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் என்பான். அக்பர் அன்று முதல் தான் எங்கு சென்றாலும் தன்னுடன் சவுக்கத் அலியையும் உடன் அழைத்துச் செல்ல தொடங்கினார். இவ்வாறு பல ஆண்டுகள் கழிந்தன. ஒரு நாள் அலி பீடாவில் தவறுதலாக சிறிது அதிகமாக சுண்ணாம்பினை கலந்து விட்டான். அதை தின்ற அக்பரின் நாக்கு வெந்துவிட்டது. உடனே பீடாவை துப்பியவாறே, முட்டாள், உன்னுடைய பீடாவை தின்று என் நாக்கு வெந்துவிட்டது. பீடா தயாரிப்பதில் நான் தலை சிறந்தவன் என்று ஓயாமல் பெருமையடித்துக் கொண்டாயே, இதுவா நீ தயாரிக்கும் லட்சணம் என்று சீறினார். அலி பயத்தினால் நடுங்க ஆரம்பித்து விட்டான். மிகவும் கோபத்துடன் அவனை முறைத்து பார்த்தவாறே, உடனே சென்று ஒரு பை நிறைய சுண்ணாம்பு கொண்டு வா என்று கட்டளையிட்டார். அலி கடைக்கு சென்று ஒரு பை நிறைய சுண்ணாம்பு வாங்கினான். அப்போது அங்கே வந்த பீர்பால், அலி, என்ன விஷயம், எதற்கு இத்தனை சுண்ணாம்பு என்று கேட்டான். இதை சக்கரவர்த்தி தான் வாங்கி வரச் சொன்னார், ஏன் என்று எனக்கு தெரியவில்லை என்ற அலி அங்கு நடந்ததை பற்றி கூறினான். சக்கரவர்த்தி எதற்காக ஒரு பை நிறைய சுண்ணாம்பு வாங்கச் சொன்னார் என்று பீர்பாலுக்கு புரிந்துவிட்டது. உடனே அவன் அலியிடம், வயிறு நிறைய நெய் குடித்துவிட்டு சக்கரவர்த்தியிடம் செல் என்றான். பீர்பால் சொன்னால் அதில் ஏதோ ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் என்று நம்பிய அலி வீட்டிற்கு சென்று ஒரு செம்பு நிறைய நெய் எடுத்து வயிறு முட்ட குடித்த பிறகு அக்பரை நாடி போனான். சபையில் அமர்ந்திருந்த அக்பர் அலியை பார்த்ததும் ஒரு காவலனை நோக்கி, இவனை வெளியே இழுத்துச் சென்று பையிலுள்ள சுண்ணாம்பு முழுவதையும் அவன் வாய்க்குள் போட்டு அடைத்துவிடு என்றார். அப்போதுதான் அக்பர் தனக்கு தந்த தண்டனையின் கொடூரம் அலிக்கு புரிந்தது. அலியை வெளியே இழுத்து போன காவலன் அலியின் பையிலிருந்து சுண்ணாம்பை எடுத்து அலியின் வாயில் போட்டு விழுங்கச் செய்தான். ஒரு கவளம் சுண்ணாம்பு தின்றவுடனேயே வாய், தொண்டை, வயிறு வெந்து போக அலி சுருண்டு விழுந்தான். தண்டனைக்குள்ளான அலி என்ன ஆனான் என்று பார்க்க அங்கு வந்த அக்பர் அலி தரையில் விழுந்திருந்ததும் சுயநினைவுடன் இருப்பதை பார்த்து, நீ இன்னும் சாகவில்லையா என்று கேட்டார். அலி சிரமப்பட்டு எழுந்து நின்று, இல்லை பிரபு, வயிறு நிறைய நெய் சாப்பிட்டதாலோ என்னவோ நான் உயிருடன் இருக்கிறேன் என்றான். உன்னை யார் நெய் உண்ணச் சொன்னார்கள் என்று அக்பர் கேட்க அலி பீர்பாலின் பெயரை கூறினான். உடனே பீர்பால் அங்கு அழைத்து வரப்பட்டான். அவனை பார்த்ததும், பீர்பால், உன் வேலைதானா இது? அவனை ஏன் நெய் சாப்பிடச் சொன்னாய் என்று அக்பர் கேட்டார். பிரபு, அலியிடம் நடந்ததை கேட்ட பிறகு நீங்கள் அவனை சுண்ணாம்பை விழுங்க வைக்கப் போகிறீர்கள் என்று தெரிந்து கொண்டேன். நெய் தின்ற பிறகு சுண்ணாம்பை விழுங்கினால் உடலுக்கு தீங்கு ஏற்படாது என்று எனக்கு தெரியும். அதனால்தான் அவ்வாறு அவனை செய்யச் சொன்னேன் என்றான் பீர்பால். அவன் மீது உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை என்று அக்பர் கேட்க, அக்கறை அவன் மீது மட்டுமில்லை, உங்கள் மீதும் தான் பிரபு. அவன் தயாரிக்கும் பீடாவை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஏதோ தெரியாமல் அவன் ஒரு நாள் செய்த தவறுக்காக அத்தனை பெரிய தண்டனையை அவன் பெறப்போவதை தவிர்க்க விரும்பினேன். நீங்கள் அவன் செய்த சிறிய தவறை மன்னித்து விட வேண்டும். சக்கரவர்த்தி அக்பர் அவர்கள் மிகவும் இரக்க குணம் படைத்தவர் என்பதை நிரூபிக்க இதைவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்டான் பீர்பால். பீர்பாலின் சாமர்த்தியமான பேச்சினால் கவரப்பட்ட அக்பர், நீ சொல்வது சரிதான். இத்தனை ஆண்டுகளாக அருமையாக பீடா தயாரித்தவன் ஒரு நாள் தெரியாமல் செய்த தவறுக்காக தண்டனை பெறுவது சரியல்ல. அவனை நான் மன்னித்து விடுகிறேன் என்றவர் அலியை பார்த்து, உன்னை மன்னித்து விட்டேன், பிழைத்துப்போ என்றார்.